அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா, துணை ஜனாதிபதி தேர்தல் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவுல 17வது துணை ஜனாதிபதிக்கான தேர்தல், சாரி 15வது துணை ஜனாதிபதிக்கான தேர்தல் வந்து நடக்க சரிங்களா? ஸோ அதன்படி பார்க்குறப்ப நமக்கு மொத்தம் லோக்சபால வந்து பாத்தீங்கன்னா 543 இடங்கள் இருக்கு. ராஜ்யசபால 245 இடங்கள் இருக்கு. மொத்தம் பாத்தீங்கன்னா 788. தற்போதைய நிலவரம்னு பார்த்தோம்னா லோக்சபால 542, ராஜ்யசபால 239 பேர் வந்து இருக்காங்க. ஸோ இதுல வெற்றிக்கு தேவையான எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா 391 தான். அதன் அடிப்படையில சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்ப வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாட்டில இருந்து திருப்பூர் பகுதியை சேர்ந்தவராக இருக்காரு. அதே மாதிரி சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்காரு. சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஓட்டளிக்கும் முறை. இப்ப டெல்லி பாராளுமன்ற வளாகத்துலதான் இந்த விஷயம் நடக்க போகுது. பிங்க் கலர் ஓட்டிங் ஸ்லிப் வந்து பயன்படுத்தப்படும். அதுல நம்பர்ஸ் 1, 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ யாருக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோமோ அதை வந்து நம்ம ஒரு பென்ல மார்க் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்குன்னு தனியா ஒரு பிரத்யேகமா ஒரு பென் வச்சிருப்பாங்க. அதுல மார்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அததான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த இடத்துல கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது பொருந்தாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ துணை குடியரசுத் தலைவராக எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தகுதிகள்லாம் இருக்கலாம்? 35 வயது நிரம்பியவரா இருக்கணும், இந்திய குடிமகனா இருக்கணும், எந்த ஒரு அரசு பதவியிலும் இருக்கக்கூடாது, 20 எம்பிக்கள் வந்து பொறுப்பொழிஞ்சிருக்கணும், 20 எம்பிக்கள் வந்து வழிமொழிஞ்சு இருக்கணும். ஃபர்ஸ்ட் செகண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி டெபாசிட் கட்டணம் அப்படிங்கிறது 15,000 இருக்கணும். ஏன் இதை நம்ம பாக்குறோம் அப்படின்னா நாளைக்கு குடியரசு துணைத் தலைவருக்கான எலெக்ஷன் நடக்கும் போது அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல பார்க்கணும். அடுத்தது சிறந்த இயக்குனருக்கான விருதை வென்றார் இந்தியாவின் கணுப்பர். அதாவது வெனிஸ் பிலிம் ஃபெஸ்டிவல் வந்து நடந்துச்சு சரிங்களா? ஸோ அதுல ஒரிசென்டி அப்படிங்கிற பிரிவுல வந்து பாத்தீங்கன்னா சாங்ஸ் ஆஃப் ஃபர்காட்டன் ட்ரீஸ் அப்படிங்கிற படத்துக்காக அனுபர்ணா தேவி அப்படிங்கிற இயக்குனர் வந்து விருது வாங்கியிருக்காங்க. அடுத்தது ரஷ்ய கச்சா எண்ணெயால் என்ன லாபம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிக அளவுல கச்சா எண்ணெய்களை இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள்ல ஒண்ணு இந்தியா. கிட்டத்தட்ட 85% கச்சா எண்ணெய் தேவை அப்படிங்கிறத இறக்குமதி தான் நம்ம செய்யறோம். சரியா? சோ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம யுக்ரைன் போர் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஈராக், சவுதி அரேபியா இந்த மாதிரியான நாடுகள் கிட்ட இருந்து நம்ம கச்சா எண்ணெயை வாங்கியிருக்கோம். அதன் பிறகு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உக்ரைன் ரஷ்யா போருக்கு அப்புறமா நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமா கச்சா எண்ணெயை வாங்குறோம். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகள் எல்லாமே ரஷ்யா கிட்ட இருந்து ரஷ்யாவுடைய பொருளாதார தடைகளை வந்து போட்டிருந்தாங்க. ஆனா ரஷ்யா கிட்ட யாரும் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கறதான் சொல்லியிருந்தாங்க. அதனால ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய அந்த கச்சா எண்ணெயை மலிவான விலைக்கு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் விற்க ஆரம்பிச்சாங்க. உலக சந்தையில ஒரு 1 பேரல் ஆஃப் க்ரூட் ஆயில் வந்து $137 இருந்தப்ப ரஷ்யா இந்தியாவுக்கும் 1 பேரல் ஆஃப் க்ரூட் ஆயில $60 வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ இதனால என்னாச்சுன்னா நம்ம ரஷ்யா கூட பண்ணக்கூடிய இந்த கச்சா எண்ணெய் வர்த்தகம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 35% அதிகரிச்சது. 1% 35% அதிகரிச்சது. இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $33 பில்லியன் வந்து இந்த ஒரு வர்த்தகத்தினால மிச்சமாயிருக்கு. சோ இந்தியாவுடைய இந்த ஒரு கச்சா எண்ணெய் வர்த்தகம் ரஷ்யா கூட நடக்கிறனாலதான் ரஷ்யா வந்து யுக்ரைன் போரை நடத்த முடியுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு ஏற்கனவே சொன்ன 25% வரியோட கூடுதலா ஒரு 25% வரியை வந்து வச்சிருக்காரு. சோ அதனால பெரிய பாதிப்புகள்லாம் நமக்கு ஏற்பட்டிருக்கு. இருந்தாலுமே இந்தியாவுக்கு ரஷ்யாவோடையே இருக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் வர்த்தகம் அப்படிங்கிறது ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கு. அங்க கச்சா எண்ணெயை நம்ம மலிவான விலைக்கு வாங்குறோம். அதை சுத்திகரிப்பு செய்யறோம். சுத்திகரிப்பு செஞ்சு பெட்ரோலா டீசலா அதை மறுபடியும் மேற்கத்திய நாடுகளுக்கு தான் குறிப்பா நெதர்லாந்து போன்ற நாடுகளுக்கு எல்லாம் வித்துட்டு இருக்கோம். அதுல ஒரு பெனிஃபிட் நமக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. சோ இந்த மாதிரி பெனிஃபிஷியல் ட்ரேடா தான் நமக்கு இருக்கு. சரியா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சீனாவுடன் நெருங்கும் இந்திய ஏற்றுமதி அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ சீனாவோட பாத்தீங்கன்னா இப்ப 7 வருஷம் கழிச்சு நம்ம எஸ்சிஓ மாநாட்டுல கலந்துக்கிறதுக்காக நம்ம பிரைம் மினிஸ்டர் போயிருக்காரு. அங்க விளாடிமிர் புட்டின், சைனாவோட அதிபர், இந்தியாவுடைய பிரதமர் எல்லாரும் ஒன்னா நின்று பேசிக்கிட்டது எல்லாமே மேற்கத்திய தொலைக்காட்சிகள்ல மேற்கத்திய ஊடகங்கள்ல வந்து ஒரு பெரும் சலசலப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்தியா வந்து மறுபடியும் சைனாவோட நெருங்கி வராங்க. சைனா, ரஷ்யா, இந்தியா அப்படிங்கிற ஒரு பெரிய கூட்டணி. பிரிக்ஸ் வந்து ஒரு பெரிய நாட்டோ மாதிரியான ஒரு அமைப்பா ஆயிரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து இந்த ஒரு விஷயம் இருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்தியா 1949ல நமக்கு சைனா வந்து ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் கண்ட்ரிஸ் டு ரெகக்னைஸ் சைனாவா இருந்தாலுமே 1962, 72
அதன் பிறகு நடந்த நிறைய சர்ச்சைகள்லயும் கூட இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் அந்த பெரிய அளவுல ஒரு நெருக்கம் அப்படிங்கிறது இருந்தது கிடையாது. ஆனா இப்போ ஒரு நெருக்கத்தை நம்ம கொண்டிருக்கோம். அதுக்கு முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான். இந்தியாவுமே பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே அதிகமாயிட்டே இருக்கு. அதுல குறிப்பா இந்தியா ஏற்றுமதி பண்றதை விட இறக்குமதி ரொம்ப அதிகமா பண்றோம். அதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஓகேவா? இந்த ஒரு நிலையில நம்ம சைனா கூட நெருங்கி வர்றது, சைனாவுடைய பொருட்களை சைனா கூட ஸ்ட்ராட்டஜிக்கலா நெருங்கி வரலாம். ஆனா சைனாவோட பொருட்களை இந்தியாவோட மார்க்கெட்டுக்குள்ள விட்டுறக்கூடாது அப்படிங்கறதுதான் ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு எல்லாருக்குமே. சோ அதற்காக இந்தியாவுமே பாத்தீங்கன்னா நிறைய நடவடிக்கைகளை எடுத்து வந்துகிட்டு தான் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து நம்ம பிரதமர் அடிக்கடி சொல்றது என்னன்னா சுதேசி ப்ராடக்ட்ஸை பயன்படுத்துங்க, இந்தியாவுல வாங்கக்கூடிய பொருட்கள், இந்தியாவுல உருவான பொருட்களை வந்து பயன்படுத்துங்க அப்படிங்கறத வந்து திருப்ப 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 அந்த அழுத்தம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவோட வர்த்தகத்தை வந்து கொடுத்துருக்காங்க. எப்படிலாம் இருக்கு, ஒவ்வொரு ஏற்றுமதி எப்படி இருக்கு, இறக்குமதி எப்படி இருக்கு அப்படிங்கிற சீனாவோட வர்த்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரேட் டெபிசிட்ல தான் இருக்கும். சீனாவோட ஆல்ரெடி நிறைய டாலர்ஸ் இந்த ட்ரேட் டெபிசிட்ல தான் இருக்கு. இந்த ட்ரேட் டெபிசிட்டை எப்படி கம்மி பண்றது அப்படிங்கறத ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது மூத்த குடிமக்கள் ஆணையம், வாரம் அல்ல ஆதாரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவிலேயே கேரளா தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா மூத்த குடிமக்களுக்காக ஒரு ஆணையம், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக ஒரு கமிஷன் அப்படிங்கறத ஒரு எப்படி குழந்தைகளுக்கு ஆணையம், பெண்களுக்கான ஆணையம் இருக்கோ அந்த மாதிரி மூத்த குடிமக்களுக்கான ஒரு ஆணையத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. சோ இந்த ஆணையத்தோடைய ஒரு முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மூத்த குடிமக்களுடைய நல்வாழ்வுக்கான கொள்கைகளை வகுக்கிறது, அவங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கு பரிந்துரைகளை செய்யறது, அஹ் மூத்த குடிமக்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன்ஸை வந்து கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து இந்த மூத்த குடிமக்கள் ஆணையம் வந்து செய்ய போறாங்க. சரியா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 8.6% இருந்தாங்க சீனியர் சிட்டிசன்ஸோட பாப்புலேஷன். இப்போ 9.7% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்தியாவிலே அதிகமான மூத்த குடிமக்களை வச்சிருக்கக்கூடிய மாநிலமா கேரளா வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட 15% இருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 2031 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களின் அஹ், சதவீத அளவு அப்படிங்கிறது 18.1% இருக்கும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில பாக்குறப்ப கேரளா எப்படி ஒரு மூத்த குடிமக்களுக்கான ஆணையத்தை கொண்டு வந்திருக்காங்களோ அதே மாதிரி தமிழ்நாடும் கொண்டு வரலாம் அப்படிங்கறத இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு DNA முக்கியமான செய்திகளை பத்தி பார்த்து நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.